ஆனா மருமகனே, இப்ப நான் உன்ன நீ ரொம்ப ஸ்டைலா ஸ்கேட் பண்றத பார்க்கும் போதெல்லாம் என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, நானும் அந்த மாதிரி பண்ணிருந்தா எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கும். மாமா, நம்ம சிட்டிக்குள்ள ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போகும்போதெல்லாம் எனக்கு என்ன தோணும்னா, நான் நீங்களா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு தோணும். இல்ல மருமகனே, நீ உன் பிரெயினை யூஸ் பண்ணி பிளான் பண்ணும்போது அப்புறம் கேஸ் சால்வ் பண்ணும்போது அப்ப எனக்கு தோணும், ஒருவேளை நான் மருமகனா இருந்தா எப்படி இருக்குன்னு தோணும். அப்படின்னா அட கோச்சே சிங்க சார், இந்த கயிறை வச்சுக்கிட்டு நம்ம என்னதான் பண்றது? அந்த கயிறை நீங்க 2 பேரும் நல்லா இழுத்து பிடிச்சுக்கோங்க. அது உங்களை தானவே டான்ஸ் ஆட வைக்க போது பாருங்க. அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாச்சா பதீஜா மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாரு, பதீஜா சாச்சா மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாரு. என்னோட கண்டுபிடிப்புக்கு சொல்ல வார்த்தைகளே இல்ல. இனிமே ரொம்ப ஜாலியா இருக்கும். மருமகனே, என் சிரிப்பு உனக்கு பிடிச்சிருக்கா? நான் உனக்காக நிறைய கதை சொல்லி தரவா? அடது விடு, இன்னைக்கு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். யாருக்கு எந்த சந்தேகமும் வந்துடவே கூடாது. பதீஜா கண்ணு, சீக்கிரம் கிளம்பி டவுன் ஹாலுக்கு வந்துரு. உன்னோட உதவி தேவைப்படுது. ஓ, நீங்க கவலைப்படாதீங்க பந்துக்கினி. நீங்க இப்ப பாக்குறது ரொம்ப காஸ்ட்லியான நெக்லஸ். இத பாக்குறதுக்காக நிறைய பேர் வந்து போவாங்க. ஆனா நம்ம ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். இந்த எக்ஸிபிஷன்லயே முக்கியமானது இதுதான். யாராவது இந்த நெக்லஸ திருடலான்னு நினைச்சிட்டு ஒருவேளை யாராவது உள்ள போய் இந்த நெக்லஸ தொட்டாங்கன்னா அப்ப அலாரம் ரிங் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால பதீஜா, நீ இங்கே இருந்தன்னா எந்த பிரச்சனையும் வராது, எனக்கு நல்லா தெரியும். ஓ, உனக்கு மருமகன் மட்டும் போதுமா? சாச்சாவோட உதவி தேவையில்லையா? அடடா சாச்சே, இந்த விஷயத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு எந்த தப்பு பண்ணிராதீங்க. சரிதானே பதீஜா? உனக்காக நான் லாலிபாப் கொண்டு வந்திருக்கிறேன். ஓ, லாலிபாப்பா? இத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? எனக்கு வேண்டாம். என்னது இது? பதீஜா கண்ணு லாலிபாப் வேணாங்கறான். எனக்கு ஏதாவது சாப்பிட கூட, எனக்கு ரொம்ப பசிக்குது. இத நான் வச்சுக்கிறேன். சாச்சா எப்ப இருந்து லாலிபாப் சாப்பிட ஆரம்பிச்சாரு? பகதூர், இங்க பவர் கட் எப்படி ஆச்சு? உடனே இப்போ பேக்கப் ரெடி பண்ணணும். பரவாயில்ல, நெக்லஸ் அதே இடத்துல தான் இருக்கு. ஒரு நிமிஷத்துல எனக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. நில்லுங்க நில்லுங்கண்ணே, நீங்க உள்ள வரத நான் பார்க்கவே இல்லையே. அட சாச்சே, கொஞ்சம் சீக்கிரம் இப்படி வா. காட்டுல இருக்கிற சிங்கத்தையும் சிட்டில இருக்கிற சிங்கத்தையும் யாராலையும் பிடிக்கவே முடியாது. பந்துகினி மேடம், எனக்கு அந்த ஆள் மேல சந்தேகமா இருக்கு. அட சாச்சே, அந்த ஆளு எவ்வளவு ஸ்லோவா நடக்கிறாரு பாரு. கையில ஒண்ணுமே இல்ல. நீ எதுவும் தேவையில்லாம யோசிக்காத. இந்தா, உனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸா கொண்டு வந்திருக்காங்க. ஜிலேபி. ஜிலேபி? ஜிலேபியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? அட, இங்க என்னதான் நடக்குது? சாச்சா லாலிபாப் வச்சிட்டு இருக்காரு, இங்க பதீஜா ஜிலேபி பின்னாடி அலையறான். கொஞ்சம் நில்லுங்க. ஓஹோ, உங்களுக்கு அடிபட்டுடுச்சா என்ன? இருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இவன் என்ன பார்த்துட்டானா பிளான் மொத்தமும் சொதப்பிடுமே. இப்ப என்ன பண்றது? அச்சச்சோ, உங்க நெக்லஸ் கூட இதுக்குள்ளதான் இருக்கு சார். அட, இவனுக்கு திடீர்னு என்னதான் ஆச்சு? நெக்லஸ் அன்பா எடுத்து உள்ளேயே போட்டு கொடுக்குறான். பரவாயில்லடா, தப்பிச்சோண்டா நம்ம. பந்தோகினி மேடம், இந்த நெக்லஸ்ல ஏதோ பளபளப்பு குறையிற மாதிரி இருக்குல்ல? அட சாச்சே, நீ எதுக்காக தேவையில்லாம சந்தேகப்படுற? நான் சொல்றதுல இவங்களுக்கு நம்பிக்கையே வரல போல. நான் வேற ஏதாவது இவங்களுக்கு பண்ணியே ஆகணும். ஐடியா. பந்துகினி மேடம், இந்த நெக்லஸ் உங்க கழுத்துல போட்டா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? ஒரு தடவை போட்டு காட்டுங்க. சாச்சே, எனக்கு கூட இந்த நெக்லஸ பார்த்ததுல இருந்து ஒரே ஒரு தடவையாவது போடணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா யாராவது பாத்துட்டாங்கன்னா? ஓ, பந்துகினி மேடம், யாருமே பார்க்கல. ஒரு தடவை போட்டு காட்டுங்க. என்னாச்சு சாச்சே, போட்டோ எடுக்கலையா? பந்துகினி மேடம், நீங்க தானே சொன்னீங்க நெக்லஸ் போட்டுக்கிட்டு போட்டோ எடுக்க கூடாதுன்னு. யூனிஃபார்ம் போடுற நேரத்துல அதெல்லாம் போட மாட்டீங்கன்னு. கரண்ட் கட் ஆச்சுல்ல, அப்ப அது அலாரமா ஆஃப் பண்ணிடுச்சு. இப்படி ஒரிஜினல் நெக்லஸ் திருடிட்டு ஓடிட்டானா, உங்க கழுத்துல ஒரு நெக்லஸ் இருக்குல்ல, அது டம்மி. அட பந்துகினி மேடம், உங்க நெக்லஸ் என்ன இப்படி இருக்கு?
இப்பதான் கீழே ஒரு பெரியவர் இதே மாதிரி நெக்லஸ் வாக்கிங் ஸ்டிக்ல போட்டு எடுத்துட்டு போனாரு. வாக்கிங் ஸ்டிக்ல யாரு நெக்லஸ் போடுவாங்க? அட நான் கூட அப்படிதான் யோசிச்சேன். அது நெக்லஸ்ல அப்ப அந்த திருட அந்த அங்கிள் தான் நெக்லஸ் திருடி கைத்தடிக்குள்ள போட்டு வச்சிருக்காரு. அந்த ஆளு டவுன் ஹாலுக்குள்ள போகாம தடுத்தாகணும். பகதூர், சும்மா நாக்க நீட்டாம எல்லாரையும் செக் பண்ணு. பத்திஜே, வழக்கம் போல நீ வேற மாதிரி யோசிச்சு பாரு. இதுல யாரு திருடங்கன்னு எப்படியாவது கண்டுபிடி. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? யார் இந்த பக்கமா வாக்கிங் ஸ்டிக்கோட போறானோ அவன் தான் திருடன். இல்ல, திருடன் உஷாராயிட்டா. அவன் வாக்கிங் ஸ்டிக்கை தூக்கி எரிஞ்சிட்டான். அவன் தன்னோட கெட்டப்ப கூட மாத்திருப்பான். அட என்னையா சொல்ற நீ? சாச்சா ஸ்மார்ட்டா யோசிக்கிறாரு. இங்க பத்திஜா வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். பந்துகினி மேடம், இவன் தான் அந்த நெக்லஸ் திருடன். பிரமாத சாச்சே, சூப்பரா கண்டுபிடிச்சிட்ட. இப்போ உங்க ஸ்கூட்டரோட பவரை எங்களுக்கு காட்டு. அடேங்கப்பா, ஸ்கூட்டரா? இங்க என்னப்பா நடக்குது? ஏதோ முத தடவை ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அட அது என்னன்னா, நான் முதல் முறையா தான் கிக் பண்ண போறேன். முதல் முறையாவா? அது ஒண்ணுல என்ன சாச்சே, அவசரத்துல ஸ்கூட்டர் ஓடுறது கூட மறந்து போயிட்டீங்களா? சரி சரி, சீக்கிரம் அந்த திருடனை போய் பிடிங்க. அட என்னையா குதிரை ஓட்டிட்டு இருக்கிற? வேகமா போய் அந்த திருடனை புடி. சிக்கிட்டோம்டா. சாச்சே, உன்னோட ஸ்கூட்டரால அந்த சாலா திருடனை அடிச்சு தூக்கு. சாச்சு, பால ஷூட் பண்ற அந்த பட்டனை பிரஸ் பண்ணி விடு. என்னது இது சாச்சுவா? மாமாவா? அது விடுமா? இங்க என்னதான் நடக்குது? என்னையா வண்டி ஓட்டுற சாச்சே? சாச்சே, நீ எப்படி ஸ்கூட்டர் ஓட்டுறன்னு பாரு. என்ற தலைமையில எத்தனை பானை இருக்குன்னு பாரு. ஒண்ணு தெரியலையே. அந்த சாலா திருடன் ஓடிட்டான். நாம பின்தங்கிட்டோம். எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியலையே. கழட்ட முடியல. யாராவது உதவி பண்ணுங்களே. நண்பர்களே, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. முடியல. ஓஹோ, இது ரொம்ப கஷ்டத்துல இருக்கா போல இருக்கே. இவனுக்கு கண்டிப்பா உதவி செஞ்சே ஆகணும். ஓகே ஓகே, சரி 2 நிமிஷம் இருங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். இப்ப எப்படி இருக்கு? தப்புச்சுண்டா. காப்பாத்துங்க. மாமா இருக்கும்போது மருமகனுக்கு எதுவும் ஆகாது. அட, ஆரம்பத்துல இருந்தே என்னப்பா எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? அட மாமா,
நீங்க மெட்டல் ஹேட்டை வச்சுக்கிட்டு அட்டகாசம் பண்ணிட்டீங்க போங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க டிட் ஃபார் டாட். அதுதான் என் சூப்பர் ஹேட். அட சாச்சே, இது இவனோட ஹேட் தானே. சட்டத்தோட கையில இருந்தும் இந்த பந்தோகினியோட கிக்ல இருந்தும் எவனாலே தப்பிக்க முடியாதுடா. சாச்சா இப்ப பதிஜா கேரக்டருக்கு மாறிட்டான்ல, அப்படின்னா பதிஜா சாச்சாவோட கேரக்டருக்கு மாறிட்டான். எது எப்படி இருந்தா என்ன, இன்னைக்கு சாச்சாவோட ஐடியாவும் பதிஜா ஸ்கூட்டர் ஓட்டுன ஸ்டைலும் சும்மா அட்டகாசமா இருந்துச்சு. வா பதிஜே, உன்னோட ஸ்கூட்டர்ல என்ன வீட்ல டிராப் பண்ணிடு. நான் ஸ்கூட்டர் ஓட்டுறதா? ஆமா பந்துகுனி மேடம், நீங்க எனக்கு ஸ்கூட்டர் வேணும்னா நீங்க எனக்கு கால் பண்ணா போதுமே. நீங்க எங்க டிராப் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நானே டிராப் பண்ணிடுறேன். அடேகமா சாச்சா தன்னோட ஒரிஜினலான உடம்புக்கு வந்துட்டான் போலயே.